ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் எப்படி பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஒரு 4 கேஜி 3 டயர் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் கேக். ஃபர்ஸ்ட் பாட்டம் டயர் எடுத்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் ஸ்பாஞ்ச் சோக் பண்ணிவிட்டு அது மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே பிளாக் கரண்ட் க்ரஷ், அதுக்கு மேலே ஒயிட் சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸாக கொடுத்து நம்ம க்ரம் கோட்டிங் முடிச்சுக்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் மற்ற 2 டயர்ஸ்க்குமே ஃபாலோ பண்ணி அந்த 2 டயர்ஸுமே நீட்டாக க்ரம் கோட்டிங் முடிச்சு ஃப்ரிட்ஜ்குள்ளே செட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளைண்ட் என்னை இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்து தான் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு நீங்கள் தான் எனக்கு கேக் பண்ணி தரணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னோடய ப்ளேஸ்லேருந்து அவங்க ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு 3 டயர் கேக் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நீங்கள் எனக்கு தாராளமாக பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட்டும் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேக் பண்ணுறத சூப்பராக வீடியோ எடுத்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்தேன்னா ஹாப்பி ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே சூப்பராக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த கேக்கோட அவங்க ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று அனுப்புனாங்க. அதோட இமேஜ் பார்த்திங்கன்னா கேர்லி தீமில் இருந்தது, விச் மீன்ஸ் கேர்ள் பேபிக்கான தீமில் இருந்தது. அதை வந்து பாய் தீமில் எனக்கு சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி பாய் தீமில் சூப்பராக சேஞ்ச் பண்ணியாச்சு. ஃபைனலி கேக்கோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ், பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி கஸ்டமைஸ்ட் கேக் வேணும் அப்படின்னா ரியா ஹோம்மேட் கேக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.